ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசியும் வாழ்க்கையும் அமைப்பும். கன்னிராசியின் அதிபதி கிரகங்களின் இளவரசனான புதன் பகவான் ஆவார். கன்னிராசி பல வர்ணங்கள் கொண்டதும் சீதள சுபாவம் கொண்டதுமான இரண்டாவது உபயராசியாகும். கன்னிராசி பகல் நேரத்தில் வலுப்பெற்றதாக இருக்கும் உடலமைப்பு. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு பெண்களிடம் காணப்படும் அச்சம், கூச்ச சுபாவம் யாவும் இருக்கும். இவர்களின் தோற்றத்தை வைத்து வயதை கூறிவிட முடியாது. எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளும் அபார ஞாபக சக்தி கொண்டவர்கள் இவர்கள். நடுத்தரமான உயரமும் இயற்கையான அழகும் பெற்றிருப்பார்கள். இவர்களுக்கு கோபம் வருவது அரிது என்றாலும் வந்தாலும் ஓரிரு பேச்சோடு நிறுத்திக் கொள்வார்கள். அழகான இடையும் அடிமேல் அடியெடுத்து வைத்து நடக்கும் இயல்பும் இவர்களுக்கே உரியது. எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் இவர்களிடத்தில் நிதானமும் இருக்கும். இவர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பது மட்டும் உறுதி. குணாமைப்பு. கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவார்கள். உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் இருக்கும். பேச்சிலும் செயலிலும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்த மாட்டார்கள். குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்து விட வேண்டும் என நினைப்பார்கள். சூழ்நிலைக்கு தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளும் குணம் கொண்டவர்கள். ஆதலால் இவர்களை யாருமே எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. எவ்வளோ அவசரமான காரியமாக இருந்தாலும் மற்றவர்களின் சௌகரியங்களை ஆராய்ந்தே செயல்படுவார்கள். நல்ல நடத்தையும் வசீகர தோற்றமும் படைத்த இவர்கள் அனைவரிடத்திலும் சகஜமாக பழகுவார்கள். எவ்வளவுதான் கற்றறிந்து இருந்தாலும் அனைவரிடத்திலும் அகம்பாவமின்றி தாம் கற்றதை பிறருக்கும் போதிப்பார்கள். பிறரையும் நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுக்கும் சுபாவம் கொண்டவர்கள். ஆதலால் இவர்களின் மத்தியஸ்தத்துக்கு நல்ல மரியாதை உண்டு. உபநசிங்கம் செய்வது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். உறவினர்களால் சில தொல்லைகளை எதிர்கொள்வார்களே தவிர இவர்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள். மிருதுவான வார்த்தைகளால் நயமாக பேசி பிறரை வசியப்படுத்தும் பேச்சாற்றலும் அறிவாற்றலும் கொண்டவர்கள். தவறு செய்பவர்களை கூட தன் அன்பான பேச்சாற்றலால் திருத்திவிடும் இயல்புடையவர்களாக இருப்பார்கள். தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தும் நல்ல குணமும் இருக்கும். மன வாழ்க்கை. கன்னிராசி பிறந்தவர்கள் எப்பொழுதும் சுகமான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள். கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் இவர்கள் எதை பற்றியும் கவலையப்படுவதில்லை. வாழ்க்கையையும் இவர்கள் நினைத்தவாறே மகிழ்ச்சியுடனே வாழ்வார்கள். இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணையும் எதிலும் விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு கொண்டவர். ஆதலால் எந்த விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும். பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்தாலும் திருமணத்துக்கு பின் பிரிந்து தனியாக குடித்தனம் நடத்துவார்கள். என்றாலும் எந்த ஒரு காரியத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களை கலந்து ஆலோசிக்காமல் செய்ய மாட்டார்கள். பொருளாதார நிலை. கன்னிராசி பிறந்தவர்களுக்கு போதுமென்ற அளவிற்கு தனவரவு தாராளமாக அமையும். இவர்களுக்கு ஓய்வாக இருப்பதில் நாட்டம் குறைவு என்பதால் சும்மா இருக்கும் நேரத்தில் கூட எதிலாவது ஈடுபட்டு பணத்தை சம்பாதித்து விடுவார்கள். தனது அறிவு, திறமை, பேச்சாற்றல் ஆகியவற்றால் பண வரவுகள் உண்டாகும். வருமானத்துக்கேற்றவாறு செலவுகள் செய்து கடன்கள் இன்றி வாழ்வார்கள். கிடைக்காத பொருளுக்கு ஏங்குவதை விட்டு கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைவார்கள். என்றாலும் சொந்த வீடு, மனை, வண்டி வாகன வசதிகள் அனைத்தும் அமைத்துக் கொள்வார்கள். பொதுநல பணிகளுக்காகவும் ஓரளவு செலவு செய்யும் ஆற்றலும் இருக்கும். சம்பாதிக்கும் பணத்தை கட்டி காத்து பொறுப்புடன் செயல்படுவார்கள். பழைய பொருட்களையும் புத்தகங்களையும் வாங்கி சேர்க்கும் பழக்கம் இவர்களுக்கு இருப்பதால் இவற்றுக்காகவும் நிறைய செலவு செய்வார்கள். பணம் கொடுக்க வாங்கலில் சற்று கவனமுடன் நடந்து கொள்வது நல்லது. புத்திர பாக்கியம். பிள்ளைகள் விஷயத்தில் கன்னிராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே கூறலாம். ஆசைக்கு ஒரு பெண், ஆஸ்திக்கு ஒரு பெண் என புத்திர பாக்கியம் அமைந்தாலும் ஒரு சிலருக்கு ஆண் குழந்தைகள் இருக்கும். பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளைப் போலவே வளர்க்கும் பண்பு கொண்டவர்கள். ஆதலால் அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக நடக்காரர்களாகவும் இருப்பார்கள். இதனால் கன்னிராசிக்காரர்கள் பிள்ளைகளால் சாதமான நல்ல பலனையே அடைவார்கள். தொழில். கன்னிராசி பிறந்தவர்களுக்கு தெரியாத கலையே இல்லை என கூறலாம். அதிலும் கலைத்துறை மீது அதிக காதல் கொண்டவர்கள். ஒரு துறையோடு நிறுத்தி கொள்ளாமல் 2-3 துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றியும் லாபமும் காணக்கூடியவர்கள். கன்னிராசி பிறந்தவர்களுக்கு ஆசிரியர் பணி, பொறியியல் வல்லுநர் பணி, அயல்நாட்டு தூதர், வழக்கறிஞர் மேற்பார்வையாளர், கணக்காளர், எழுத்துறை கதாசிரியர், சினிமா, நடனம், நாடகம், ஓவியம் போன்ற பல துறைகளில் பணிபுரியும் வாய்ப்பு அமையும். எந்த துறையில் இருந்தாலும் வாக்கு சாதுரியம், திறமை, கலைநுட்பம் போன்ற திறமைகள் வெளிப்படையாக தெரியும். பொதுப்பணிகளிலும் ஓயாது ஈடுபட்டு பேரும் புகழும் பெற்றிடுவர். நடைமுறைக்கு ஏற்றவாறு மொழிபெயர்ப்பது, ஓவியம் திட்டுவது, சேபங்கள் செய்வது போன்ற திறமைகளும் இருக்கும். சிறுபணியில் சேர்ந்தாலும் வயது ஏற ஏற இவர்களது அனுபவ முயற்சியால் புகழின் உச்சிக்கே சென்று விடுவார்கள். உடல் சிரமமில்லாத பணியில் ஈடுபட்டு சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பையும் பெருக்கிக்கொள்வார்கள். உணவு வகைகள். கன்னிராசிக்காரர்கள் சிற்றுண்டி பிரியர்களாக இருந்தாலும் எதையும் அளவோடு தான் உண்பார்கள். இவர்கள் உணவில் அடிக்கடி பசும்பால், குறைவகை, பழவகை சாப்பிடுவது நல்லது. உயர்தர உணவு வகைகளில் அதிக விருப்பம் கொள்ளாமல் பசி நேரத்தில் எது கிடைக்கிறதோ அதை திருப்தியுடன் சாப்பிடுவார்கள். அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் 4, 5, 6, 7, 8. நிறம் பச்சை, நீலம். கிழமை புதன், சனி. கல் மரகத பச்சை. திசை வடக்கு.
தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு. அதேபோல நினைத்தது உடனே நடக்க இதை எழுதுங்கள். 2 நாட்களில் நம்ப முடியாத அதிசயம் நிகழும். நியாயமான கோரிக்கை. எனக்கு இந்த நல்ல விஷயம் குறிப்பிட்ட இந்த சமயத்தில் நடந்திருக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் ஏனோ நேர காலம் காரணமாக தாமதித்து கொண்டே செல்கிறது. இந்த நல்லது நடந்துவிட்டால் போதும், எனக்கு மனது நிம்மதியாகிவிடும் என்ற பிரச்சனை நம்மில் எல்லோருக்கும் இருக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. உதாரணத்திற்கு, என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கவில்லை, நீண்ட நாட்களாக முயற்சி செய்கிறோம், வரன் கைகூடி வரும் சமயத்தில் கை நழுவி செல்கிறது, நல்ல வேலை கிடைக்காமல் நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டே இருக்கிறது, இந்த சொத்து வாங்குவதற்கு எல்லாம் தயாராக உள்ளது, ஆனால் பத்திரப்பதிவு மட்டும் நடக்கவில்லை, இந்த கடன் எனக்கு வசூலாகவில்லை, இந்த கடன் என்னால் திருப்பி கொடுக்க முடியவில்லை, அல்லது உறவுகளுக்குள் சண்டை, அல்லது மனதிற்குள் இருக்கும் நீண்ட நாள் கனவு அல்லது ஆசை என்று எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை சரி செய்ய இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் ஒரு வெற்றிலை, வெற்றிலையில் எழுதுவதற்கு ஸ்கெட்ச் பென், உருளைக்கிழங்கு, மஞ்சள் 1, அவ்வளவுதான். கருப்பு நிறம் அல்லது வேறு எந்த கலர் ஸ்கெட்ச் வேண்டுமென்றாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். வெற்றிலையை எடுத்து உங்களுடைய கோரிக்கையை அந்த வெற்றிலையில் எழுதி, கிழங்கு மஞ்சளை அதன் நடுவே வைத்து வெற்றிலையை சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டிக்கொள்ளுங்கள். கடன் அடைய வேண்டும், கடன் கிடைக்க வேண்டும், அல்லது குறிப்பிட்ட இவருக்கு உடல்நிலை சரியாக வேண்டும், குறிப்பிட்ட இவருக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று அவருடைய பெயரை எழுதி கோரிக்கையை தாராளமாக எழுதலாம். கட்டி வைத்திருக்கும் வெற்றிலையை உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். பூஜை அறையிலேயே இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து இந்த வெற்றிலையை கையில் வைத்துக்கொண்டு இறைவனை மனமுருக வேண்டி வெற்றிலையில் எழுதிய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த வெற்றிலையை பூஜை அறையிலேயே வைத்து விடுங்கள். நீங்கள் எழுதிய கோரிக்கை நிறைவேற தேவையான முயற்சிகளை நீங்கள் அதன் பின் தாராளமாக மேற்கொள்ளலாம். வெற்றிலையில் எழுதியது நிச்சயம் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். வாரம் ஒரு முறை வெற்றிலையை மட்டும் மாற்றி மீண்டும் கோரிக்கையை எழுதி அதே மஞ்சளை வைத்து மீண்டும் சுருட்டி கட்டி பூஜை அறையில் வைக்க வேண்டும். உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த வெற்றிலை பூஜை அறையிலேயே இருக்கட்டும். நீங்கள் வெற்றிலையில் எழுதியது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் 3 வாரங்களில் அந்த கோரிக்கையை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி தரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். உங்கள் முயற்சியில் முன்னேற்றம் அடைய இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். தீபம் ஏற்றும் முறைகளும் அதன் பயன்களும். கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலை வீடுகளிலும் ஆலயங்களிலும் விளக்கேற்றி வழிபடுவது அக்னி வாயிலாக ஆண்டவனுக்கு அவிர்வாகம் அளிக்கும் பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் தரக்கூடியது. காலையில் பிரம்ம முகூர்த்தமான 4 மணி முதல் 6 மணி வரையும் சூரிய உதயத்திற்கு முன் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களும் நன்மையை தரும் மற்றும் பெரும் புண்ணியம் உண்டாகும். முன்வினை பாவம் விலகும். மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய உதயத்துக்கு பின் தீபமேற்றினால் திருமண தடை, கல்வி தடை நீங்கும் என்பது ஐதீகம். மற்றும் வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள். விளக்கேற்றும் முறை. ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும். 2 முகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிட்டும். 3 முகம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும். 4 முகம் ஏற்றினால் பசு, பூமி, செல்வம், சர்வபீடை நிவர்த்தியாகும். 5 முகம் ஏற்றினால் நன்மையும் ஐஸ்வர்யம் பெருகும். விளக்கேற்றும் திசை. கிழக்கு துன்பம் நீக்குதல், குடும்ப அபிவிருத்தி. மேற்கு கடன் தோஷம் நீங்கும். வடக்கு திருமண தடை அகலும். தெற்கு நோக்கி விளக்கேற்றக்கூடாது, மரண பயம் உண்டாகும். தீபமேற்றப்படும் எண்ணெயின் பலன்கள். நெய் ஊற்றினால் செல்வ விருத்தி அடையும். நினைத்தது கைகூடும். நல்லெண்ணெய் ஆரோக்கியம் அதிகரிக்கும். தேங்காய் எண்ணெய் வசீகரம் கூடும். இலுப்ப எண்ணெய் சகல காரிய வெற்றி உண்டாகும். விளக்கெண்ணெய் புகழ் தரும். 5 கூட்டு எண்ணெய், விளக்கெண்ணெய், இலுப்பெண்ணெய், நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அம்மன் அருள் கிடைக்கும். வேப்பெண்ணெய் கணவன் மனைவி உறவு நலம் பெறவும் மற்றவர்களின் உதவி பெறவும். ஆமணுக்கு எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் அவரவர்கள் தங்கள் குலதெய்வத்தின் முழு அருளை பெற வழி செய்யும். கடலை எண்ணெய், கடுகு எண்ணெய், பாமாயில் போன்றவை கொண்டும் ஒருபோதும் விளக்கேற்றவே கூடாது. மனக்கவலையும் தொல்லைகளையும் பாவங்களையுமே பெருக்க வல்லவை இந்த எண்ணெயின் தீபங்கள். எண்ணெய்க்கு உகந்த தெய்வங்கள். விநாயகர் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். மகாலட்சுமி பசுநெய். குலதெய்வத்திற்கு வேம்பு, இலுப்பை, பசுநெய் கலந்த எண்ணெய். பைரவருக்கு நல்லெண்ணெய். அம்மனுக்கு விளக்கெண்ணெய், வேம்பு, தேங்காய், இலுப்பை, பசுநெய் சேர்ந்த 5 கூட்டு எண்ணெய் அம்மனுக்கு ஏற்றலாம். பெருமாள், சிவன், முருகன், பிற தெய்வங்களுக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம். திரிகளின் வகைகளும் அவை தரும் பலன்களும். திரிகள் புதிதாகவும் கெட்டியானதாகவும் இருக்க வேண்டும். குத்துவிளக்குக்கு பயன்படுத்தும் திரிகளாலும் பயன்கள் மாறுபடும். பருத்தி பஞ்சு குடும்பம் சிறக்கும், நற்செயல்கள் நடக்கும். வாழைத்தண்டினார் முன்னோர் சாபம், தெய்வ குற்றங்கள் நீங்கி அமைதி உண்டாகும். தாமரைத்தண்டு நூல் முன்வினை பாவங்கள் நீங்கி நிலைத்த செல்வம் கிடைக்கும். வெள்ளை இறுக்கம் பட்டை செல்வம் பெருகும். புதிய மஞ்சள் துணி நோய்கள் குணமாகும். புதிய சிவப்பு வண்ண துணி
குழந்தையின்மை தொடர்பாக தோஷம் நீங்கும். புதிய வெள்ளை துணித்திரி அனைத்து நல்ல பலன்களும் கிடைக்கும். முக்கியமாக துணியின் மீது பன்னீர் தெளித்து காய வைத்து பின்பு திரியாக்கி விளக்கேற்றுவது மிகவும் நல்லது.